ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்ரீலங்கன் இறைச்சி சம்பல் பீஃப் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு போன்லெஸ் பீஃப் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 100 கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாவை வறுத்துக்கிறேன். காஞ்ச மிளகா வறுப்பட்டவுடனே ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கோர்ஸாக அரைச்சி அதையும் ரெடி பண்ணிக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1/2 கிலோ அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வெங்காயமும் 1/2 கிலோ தான் சேர்க்குறேன். நீங்கள் 1/4 கிலோ கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கணும், இல்லாட்டி சீச்சு சேர்த்துக்கலாம். பாதியை நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் கலரில் எடுக்கணும். ஒரு ஷேடு முன்னாடியே எடுத்துடணும். ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகும். வீடியோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க்காக தெரியுது, ஆனால் நான் கரெக்டான கோல்டன் கலர்லேயே எடுத்துட்டேன். எடுத்த வெங்காயத்தை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு எண்ணெய் வடிய வச்சுக்கலாம். செகண்ட் பேட்சையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு பூண்டையும் சீச்சு வச்சுருக்கேன், அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு கோல்டன் கலருக்கு 2 ஷேடு முன்னாடியே எடுத்துடணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனாலும் கசப்பாயிரும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு பீஃப் ரோஸ்ட் ஆகிறதுக்கு தேவையான எண்ணெய் மட்டும் கடாயில் வச்சு பீஃபை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பீஃப் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து கோஸாக அரைச்சிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அரைச்ச பீஃபை சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இருக்கிற எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர்லாம் ட்ரை ஆயிரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ஃப்ரை பண்ண ஆனியன், பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக லெமனோட ஜூஸ், ஒரே ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட கிறிஸ்பியான இறைச்சி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ் இது எல்லாத்துக்கூடையும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.